வணக்கம் வந்தாச்சுங்க பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம் வாடாம் சேனலில் சீசன் 3ல் எபிசோட் 3ல் என்ன பார்க்க போகிறோம்? மிரர் ஒர்க் சேலஞ்சோட டே ஒன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டே 1 அன்றைக்கி ஒரு ஆகஸ்ட் 5 அன்றைக்கி நான் தொடங்கினேன். ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அழகான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த டே 1 சேலஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நான் பண்ண விஷயத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிரர் முன்னாடி நின்றுடோ இல்லை உட்காந்துட்டோ இருங்க. உங்கள் கண்களை பார்த்து கொஞ்ச நேரம் இருங்க. அப்புறம் டீப் பிரெத் எடுத்து இந்த அஃபர்மேஷனை சொல்லணும். ஐ வாண்ட் டு லைக் யூ, ஐ வாண்ட் டு ரியலி லேர்ன் டு லவ் யூ, லெட்ஸ் கோ ஃபார் இட் அண்ட் ரியலி ஹாவ் சம் ஃபன் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இன்னொரு டீப் பிரெத் எடுத்து ஐ எம் லேர்னிங் டு ரியலி லைக் யூ, ஐ எம் லேர்னிங் டு ரியலி லவ் யூ. அதாவது நான் உன்னை லவ் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது உங்கள் கண்ணாடியில் இருக்கிற இமேஜை பார்த்து, அதாவது உங்கள் இமேஜை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு டீப் பிரெத் எடுத்து ஐ எம் வில்லிங் டு லேர்ன் டு லவ் யூ அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஐ எம் வில்லிங் டு லேர்ன் டு லவ் யூ பவித்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ உங்களோட நேம் கோதாவரி, ரமேஷ், சுரேஷ், அது மாதிரி எதாக வேணால் இருக்கலாம். ஸோ அதனால் ஐ எம் வில்லிங் டு லேர்ன் டு லவ் யூ கோதாவரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்படி சொல்லும் போது நான் உன்னை நான் லவ் பண்ண கற்றுக்கிற தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மூணுத்தில் அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று ட்ரை பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஒன்று தான் எடுத்துக்கிட்டேன். இது நிறைய இருக்கா இல்லைங்களா, அதனால் எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ அதனால் எப்பப்பெல்லாம் நான் ஒரு நாளில் கண்ணாடியை பார்க்குறனோ அப்பப்பெல்லாம் இந்த ஒரு அஃபர்மேஷன் சொன்னேன். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஐ எம் வில்லிங் டு லேர்ன் டு லவ் யூ பவித்ரா அப்படிங்கிற மாதிரி எனக்கே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த பவித்ரான்றது உங்களுக்கு நீங்கள் எதனா பட்ட பேர் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு பேர் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்படி பயன்படுத்த உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதாவது என்ன நான் விரும்ப கற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நிறைய கைடன்சஸ் வரும், நிறைய வகையான வழிகாட்டுதல் வரும். அந்த வழிகாட்டுதலை நீங்கள் கடவுள்கிட்டேருந்து வருது அப்படின்னு சொல்லலாம், இல்லை சூப்பர் பவர் வந்து வரலன்னு சொல்லலாம், இல்லாட்டி உங்கள் உள்நுணர்வு உங்களுக்கு வழிகாட்டுது அப்படின்னு எது வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வழிகாட்டுதல் உங்களுக்கு பிறக்கும், அதோட கதவுகள் திறக்கும். ஸோ அதனால் இந்த அஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் டே சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னலிங் எக்ஸசைஸ். அதாவது டே 1ஓட ஜேர்னலிங் எக்ஸசைஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலை எழுந்திரிச்சோன்னே இந்த ரொட்டீன் பண்ணிடணும். பண்ணக்கப்புறமா அதாவது இந்த அஃபர்மேஷன் சொல்லிடணும். இந்த கண்ணாடியை பார்த்து, உங்கள் கண்களை பார்த்து கண்ணாடியை பார்த்து இந்த அஃபர்மேஷன் சொல்லணும். அதுக்கப்புறமா ஒரு ஜேர்னலிங் பண்ணணும். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மார்னிங் ரொட்டீன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, அப்செட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்குள்ளே கோவம் வருதா, அழுக வருதா அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதை எழுத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 6 மணி நேரம் கழிச்சு, அதாவது மார்னிங் இந்த ரொட்டீன் பண்ணக்கப்புறமா 6 மணி நேரம் கழித்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, உங்களோட மூடில் எதனா சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கா, இல்லை நீங்கள் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத இதை நோட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த டே ஃபுல்லாக நடுவில் எங்கன்னா சேஞ்சஸ் உங்களுக்குள்ள நடக்குது, இல்லைனா பிலீவ்ஸ் எல்லாம் உங்களுக்குலாம் மாறுது அப்படின்னு இருந்தாலும் அதையும் நோட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த டே நீங்கள் இந்த சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே உங்களால் ஜேர்னல் பண்ண சொல்கிறாங்க. இத்தனை விஷயங்கள் நீங்கள் ஜேர்னல் பண்ணுறது உங்களால் முடியல அப்படின்னு நினச்சாலும் அட்லீஸ்ட் ஒரே ஒரு லைனாச்சும் எழுதி வைங்க. டே 1க்கு நான் இப்படி ஃபீல் பண்ணேன், இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்து அப்படிங்கிற மாதிரி எழுதி வைங்க. ஓகே, இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் டே பண்ணியிருந்தேன், அதாவது ஆகஸ்ட் 5 பண்ணியிருந்தேன். பண்ணும்போது என்னோடய இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே எனக்கு என் கண்ணாடியில் தெரிஞ்சுது. பட் ஸ்டில் இது எல்லாத்தையும் நான் லவ் பண்ண கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு வகையான மைண்ட் செட் உருவாச்சு. ஸோ அதனாலே ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்டாக என்னையே நான் பார்க்க வர்றத ஓரளவுக்கு என்னால் குறைக்க முடிஞ்சுது. அண்ட் என்னை நான் லவ் பண்ண நான் இந்த சேலஞ்ச் மூலிமா நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வகையான கான்ஃபிடன்ஸ், ஒரு வகையான தன்னம்பிக்கை வந்தது. ஸோ அதனால் நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மேபி இதை விட வேறு மாதிரி இருக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லும்போது உங்களுக்குள்ள அழுக வரலாம், இல்லைன்னா எதனா கோபம் வரலாம், இல்லை யாராவது உணர்வுகள் கூட வெளியே வரலாம். அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இது ஜேர்னி சில நேரத்தில் ரொம்ப சில்லியாக தெரியலாம், பட் ஸ்டில் இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி லூசி ஹேவும் சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ண, இதை ட்ரை பண்ண நானும் சொல்கிறேன். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், நிஜமாக ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மெடிடேஷன் பார்ட்டுக்கு நம்ம போகலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்ணை மூடிக்கோங்க. ஓகே, நான் சொல்கிறேன். கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு ஒரு ரூமில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்களோட ரைட் சைட்லேயோ உங்கள் லெஃப்ட் சைட்லேயோ மனுஷங்க உட்காந்துருக்காங்க. அவங்க உங்களோட லவ்டு ஒன்ஸாக உட்காந்துருக்காங்க. உங்கள் ஹார்ட்லேருந்து லவ் அப்படிங்கிறது, லவ் லைட் அப்படிங்கிறது உங்கள் உடம்பு ஃபுல்லாக போகிறத நோட்டீஸ் பண்ணுங்கள். உங்கள் உடம்பு ஃபுல்லாக அது ஃபீல் பண்ணுது, உங்களுக்குள்ளே உங்கள் ஹார்ட்டில் இருக்க லவ். அதுக்கப்புறமா உங்கள் ஹார்ட்டில் இருக்க லவ் உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க மனுஷங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதா இமேஜின் பண்ணுங்கள்.
அவங்களுக்கான லவ்வையும் அவங்களுக்கான சப்போர்ட்டையும் அவங்களோட கம்ஃபர்ட்டிங் தாட்ஸையும் உங்கள் ஹார்ட்லேருந்து அவங்களுக்கு போகிறதா நினைங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ரைட்ஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் உங்கள் ஹார்ட்லேருந்து லவ், சப்போர்ட், லைட், பீஸ் அப்படிங்கிறத உங்கள் மனசுலேருந்து அவங்களுக்கும் போகிறதா கற்பனை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த லவ்வை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இந்த லவ் அந்த இடத்துல சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த ரூமில் சர்க்குலேட் ஆகிறத அப்சர்வ் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் கொடுத்த லவ் பல மடங்கு மல்டிப்ளை ஆகி உங்களுக்கே திருப்பி வரதா கற்பனை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் படிக்கும் போதே அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மெடிடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதை நான் உட்காந்து படிக்கும் போது எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நான் இமேஜின் பண்ணும்போதும் அவ்வளோ அழகாக இருந்தது. இதை நான் உங்களுக்கு சொல்லும் போதும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, லவ் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஹீலிங்கான ஃபோர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த லவ் அப்படிங்கிறது நீங்கள் வார்த்தைகள் மூலயமாவும் சத்தமாக சொல்லணும் அப்படி அவசியம் கிடையாது. அமைதியாக இருந்தே இந்த லவ்வை உங்கள் சுற்றியவங்களுக்கும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, லவ் த பிளானட் அண்ட் நோ தட் வி ஆர் ஆல் ஒன் அண்ட் ஸோ இட் இஸ். அதாவது இந்த பிளானட்டுக்கு உங்கள் லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க அண்ட் ரிமெம்பர் தட் நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த Day 1 சேலஞ்சை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செமையாக இருக்கும். ஸோ என்ன சொல்லணும், ஐ எம் வில்லிங் டு லேர்ன் டு லவ் யூ அப்படின்னு நேம் சொல்லணும். இல்லாட்டி நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்னை லவ் பண்ண லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அட்லீஸ்ட் இந்த அஃபர்மேஷன்ஸ் மூணு அஃபர்மேஷன் சொன்னாங்க நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ Day 1க்கு 3 அஃபர்மேஷன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த 3மே உங்களை சொல்ல முடியலாலும் அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் எடுத்து கட்டாயமாக சொல்லி பார்க்கணும். சொல்லி பாருங்கள், நிஜமாக ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களை நீங்கள் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக, ஹாப்பியாக, செல்ஃப் எஸ்டீம் அதிகமாக பார்க்கணும், உங்களுக்கு நீங்கள் நிறைய லவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஷுட் ஒர்க் இட். இது யாரோ உட்காந்து குச்சி வச்சு நீ பண்ணியா இல்லையா அப்படிங்கிற வேலை பார்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு நீங்கள் மாற்றங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் பண்ணணும். ஏன்னா ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படணும் அப்படின்னா நம்ம எதனாச்சும் கொஞ்சமாச்சும் மாறணும் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த அஃபர்மேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ கண்ணாடியை பார்த்தாலும் சரி, நீங்கள் சும்மா கிராஸ் பண்ணிட்டுருப்பீங்க, திடீர்னு ஒரு கண்ணாடியை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் நின்று ஐ எம் லேர்னிங் டு லவ் யூ அப்படின்னு உங்கள் கண்களை பார்த்து அந்த கண்ணாடியில் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது இல்லைங்களா? நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கட்டாயமாக சொல்லலாம். அது மாதிரி உங்கள் ஃபோனில் அப்படி நீங்கள் கேமரா மிரரே பார்க்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் உங்கள் ஃபோனில் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டி உங்கள் வேறு ஏதாவது நீங்கள் நடந்து போகும்போது ஒரு விண்டோ இருக்குது, அதில் உங்கள் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது அப்படின்னு நினச்சா கூட ஐ எம் லேர்னிங் டு லவ் யூ அப்படின்னு சொல்லி உங்கள் நேமை நீங்கள் சொல்லலாம். அப்படி சின்னதாக சொல்கிறது மூலிமா பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். குட்டி குட்டி ஹேபிட்ஸ், ஆனால் பெரிய இம்பேக்ட். ஓகே, ஸோ Day 2 சேலஞ்சில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு எதனா ஃபீட்பேக் இருக்குது, இல்லை உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தாராளமாக ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் @thekarika32 THE_KRIJ32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி என்னால் கைட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் தெரியும், நான் அவங்ககிட்டயும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா முடிஞ்சால் அவங்களோட காண்டாக்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். ஸோ வேறு ஏதாவது ஃபீட்பேக் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், பாட்காஸ்ட் பற்றி என்ன டாபிக் சஜஷன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், பாட்காஸ்ட்கே இருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜான வானன்ப வாழலாம் அப்படிங்கிற பேஜை நீங்கள் தாராளமாக உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய ரீல்ஸ் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, இன்ஸ்டாகிராமில் இல்லைப்பா நான் மெயில் ஐடி மட்டும் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு கவலைப்படாதீங்க. நம்ம வானன்ப வாழலாமுக்கு நம்ம ஒரு மெயில் ஐடியும் வச்சுருக்கோம். வானன்பவாழலாம் @gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு நோட்டோடு நான் அப்படியே கிளம்புறேன். Day 2ல் நான் உங்களை சந்திக்கிறேன். மனசு பிடிச்ச மனசார செய்யுங்க, நிறைய லெவலோட நிறைய காதோட செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். இது போன்ற வேறொரு அழகான எபிசோடு சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.